இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு புது ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. கிரிக்கெட்டு, சிஎஸ்கே, 80s பாடல்கள் இதை வச்சா வந்து படம் வந்து நம்மளை வந்து நல்லா கனெக்ட் ஆகும், நாஸ்டாலஜியாவாக இருக்குன்னு சொல்லி பல பேர் பல படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்த படம் தான் லப்பர் பந்து. பட் இந்த நாஸ்டாலஜியாவே ஒரு நல்ல ஜாலியாக இருந்த எப்படி இருக்கும், அதுதான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஜி டாக்ஸ். கடலூர்ல ஒரு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீம்ல இந்த ஹரிஷ் கல்யாண் அன்புங்கிறவர் வந்து ஒரு ஸ்கூல் டைம்ல போய் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த டீம் வந்து வேற ஒரு டீம்ல மேட்சுக்கு போகும்போது அங்க வந்து ஆப்போசிட் டீம்ல இருக்க கெத்துன்னு ஒருத்தர் வந்து இவங்க ஓவர்லாம் பிரிச்சு எறிகிறாரு. பிரிச்சு எரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து இவன் வந்து அன்பு சின்ன பையன் பார்க்குறான், அவரை பார்த்துட்டு சொல்றான், டே இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவனை யாரும் கேட்கறது இல்லை. ஆனாலும் அந்த அவர் வந்து கெத்து அடிச்சு அந்த டீம் வின் ஆயிருது. அதுக்கப்புறம் ஒரு 11-12 வருஷம் கழிச்சு இங்க ஹரிஷ் கல்யாண் வந்து அங்க லோக்கல் அன்புங்கிற வந்து ஃபேமஸான ஒரு பவுலரா இருக்காரு. லோக்கல் பும்ரா அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸ். அப்போ அதே மாதிரி இந்த டீம் வந்து வேற ஊருக்கு அதே மேட்சுக்கு போகும்போது அங்க வந்து அவர் கெத்து இருக்காரு, அவர் வந்து அடிச்சு அதே மாதிரி அடிக்கிறாரு. இப்பவும் சொல்றாப்புல, அப்பவும் அந்த டீம்காரன் கேட்கறது இல்லை. வின் பண்ணிடுறானுங்க. வின் பண்ணிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இவன் ஹரிஷ் கல்யாணம் பாலசரவனும் வந்து அந்த இதுல பேசிட்டு இருக்கும்போது, இப்பவும் சொல்றேன்டா அந்த ஆளுக்கு வீக்னஸ்ரா, ஆஃப் சைட் போட்டு அடிக்க மாட்டான்னு சொல்றான். அப்ப வந்து கேட்டுறாப்புல, அடுத்த மேட்ச் நீ வரடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் விளையாண்டு அந்த அன்பு வந்து கெத்தோட விக்கெட் எடுத்துடுறாரு. அதுல இருந்து அவங்க ரைவல் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து அவரோட காதல் வாழ்க்கையும் பாதிக்கு. ஏன்னா அவர் லவ் பண்றது வந்து தினேஷோட பிள்ளை தான். அதுக்கப்புறம் இவர் வந்து அவர் பிள்ளைய கல்யாணம் பண்ணாரா, இல்ல அவங்க திருப்பி அந்த டீம் 2 பேரும் வந்து விளையாண்டு ஜெயிச்சாங்களா, அவங்களுக்குள்ள சமாதானமாச்சா, இதுதான் மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு மாதிரி இதா போனாலும் அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள அந்த ரைவல் சீன் வந்ததுக்கு அப்புறம் படம் வந்து அப்படியே பயங்கரமா ஐயா போகுது. ஆனா வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் அப்படியே ப்ரெடிக்டபிலிட்டி இருந்தாலும் ஓரளவுக்கு அப்படியே நீட்டா முடிச்சிடறாங்க கிளைமேக்ஸ்ல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் இது. ஹரிஷ் கல்யாண் வந்து அன்பா நடிச்சிருக்காரு. இந்த காலத்துல 25 வயசு பையன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி ஜாலியா இருக்காரு. ஓவர் ஜாலி இல்லாம ஒரு மாதிரி பொறுப்பாகவும் அந்த விளையாடுறதுலயும் இருக்குது. அந்த பவுலிங்கு எல்லா ஆக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. தினேஷ் வந்து கெத்தா நடிச்சிருக்காரு. அவர் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி படத்துல வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு. அந்த ஒரு வயசான இதுவும் அந்த சின்ன வயசு இதுலயும் பொண்டாட்டிக்கு பயந்து அந்த மாதிரி பம்பிட்டு அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து சுவாசிகா, அவரோட ஒய்ஃப், அவரை சுவாசிகா என்ன பேரழகி அவங்க. அது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஒரு மெயின் கோரே இவங்க தான். ஏன்னா கிரிக்கெட்டே வெறுக்கிறவங்க, அந்த பாலை வந்து அருவாமையில் அறுத்து 2ஆ பிரிக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இது அட்டாசமா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சஞ்சனான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஒரு போல்டான ஒரு கேரக்டரா இருக்கு. ஆனா வந்து இது மணிரத்னத்தோட ஒரு கிளீஷே மாதிரி இருந்தாலும் அந்த போல்டா இருக்கு அந்த படத்துல. அந்த ஒரு இப்ப வந்து லேடி கேரக்டர் பல பேர் இப்படிதான் காமிக்கிறாங்க, சூப்பரா இருக்காது. ஏன்னா அது லூஸ் கேரக்டர்ல பார்த்து கடுப்பாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்கானிக்கா இருக்கு இந்த மாதிரி கேரக்டர்கள். அதுக்கப்புறம் வந்து தேவதர்ஷினி, காளி வெங்கட், பாலசரவண, கீதா கைலாசம், அப்புறம் வந்து குடிகார இதுல ஒருவர் ஜென்சன் திவாகர். அவர் வந்து தொடர்ந்து இது மாதிரி குடிகார அந்த டெம்ப்ளேட்டே யூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஒரு உஷாராகி கொஞ்சம் கேரக்டர் மாத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நமக்கு எல்லாமே இந்த படம் ஃபுல்லாவே ஒரு ப்ரெடிக்டபிள் கதை தான். ஆனா அந்த படத்துக்குள்ள வந்து ஒரு புதுசா நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு வந்து நான் வந்து நிறைய இடத்துல சிரிச்சேன். அந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ஜாயபிளா இருக்கு இந்த படம். ஏன்னா இந்த நாஸ்டாலஜியா காமிச்சு அறுக்காம, அந்த தேன் மிட்டாயை காமிச்சிட்டு கடலை மிட்டாய் இந்த மாதிரிலாம் காமிக்காம ஒரு கோர் இந்தியர்களோட ஒரு இதுனே சொல்லலாம். என்னன்னா கிரிக்கெட். அதை வச்சு நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம பார்த்துருப்போம். கிரவுண்ட்ல வந்து நம்ம விளையாண்டுருக்கோம், ஒரு அண்ணன் லுங்கி கட்டிட்டு ஒரு 2 பால் போடுங்கடான்னு சொல்லி வெளுத்து வாங்குவார். ஒரு பக்கம் பயங்கரமான பிளேயரா இருப்பாரு, லுங்கி கட்டிட்டு தான் விளையாடுவாரு. கார்பால் டைம்லயும் பேடு போட மாட்டாரு. அந்த மாதிரி அடி வாங்கினா கூட அதுலயே ஆடுவார். ஆனா சூப்பரா ஆடுவார். அந்த மாதிரி அண்ணனுங்களை நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் தினேஷ். இதுல நம்மள வந்து ஒரு சில நாஸ்டாலஜியா கிளறி விடுற மாதிரி இருக்கு அந்த மாதிரி சீன்கள்லாம் பார்த்தா. ஹரிஷ் கல்யாணம் செம ஆக்டிங். இதுல வந்து கேப்டன் பாடல்கள் வந்து யூஸ் பண்ண இடங்கள் எல்லாம் 80s பாட்டு. கெத்து வரும்போது ஒரு பழைய விஜயகாந்த் பாட்டு, செம பாட்டு அது இவர் வரும்போதெல்லாம் அந்த பாட்டு தான் போடுவாங்க. அதே மாதிரி இவன் ஹரிஷ் கல்யாணம் வரும்போது போக்ரி பாட்டு போடுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேப்டனும் விஜயும் வந்து தளபதியும் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு அந்த ரைவல். அது இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் அந்த கோட்லி அவர் வந்து அந்த ஏஐல வந்து கொண்டு வந்திருந்தாரு. அதே மாதிரி இதுலயும் பார்த்து விஜயகாந்த் விஜய் அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி விஷயம் தெரியல. அது நல்லா இருந்துச்சு. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப வந்து ஒரு பிள்ளைய வந்து இவங்க டீம்ல எடுப்பாங்க, ஆள் இல்லாதங்காட்டி. அது வந்து யாருன்னா காளி வெங்கட்டோட பிள்ளை. காளி வெங்கட் வந்து பழைய ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கேப்டனு. அவரோட பிள்ளைய விளையாட வைப்பாங்க. அவங்க வந்து எல்லாம் புள்ள இதுக்கெல்லாம் விளையாண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஹரிஷ் கல்யாண் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அது சூப்பரா இருந்துச்சு. அதாவது 2 ஹீரோக்கள் இருக்கும்போது ஒரு புள்ள வந்து அந்த டீமை ஜெயிக்க வைக்கும். அது வந்து சூப்பரா இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்டிசம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே பிளண்டடா இருக்கு படம் ஃபுல்லாவே.
ஒரு மாதிரி காமிப்பாங்க. ஒரு டீம்ல வந்து ஒரு சில பேர்த்த எடுக்க மாட்டானுங்க. அதாவது நம்மளை வந்து திணிக்காம அப்படி போற போக்குல சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு அதெல்லாம். நம்மளை வந்து அந்த அந்த சீன் வரும்போது ஒரு மியூசிக் போட்டு நம்மளை வந்து இது பண்ண பாருடா அந்த மாதிரிலாம் காமிக்காம ஒரு மாதிரி வந்து சட்டிலா இருந்துச்சு. அது அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த பேக் டிராப்ல அப்படியே போகுது. எல்லாமே நமக்கு தெரியுது. ஏன்னா இப்ப வந்து எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம். நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடலாம். அந்த மாதிரி அட்டாசமா காமிச்சிருப்பாங்க. அது பல அந்த பீஃப் கடைகள்லாம் காமிப்பாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன கறின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படியே காமிப்பாங்க. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த சீன்லாம். அப்புறம் இதுல ஒரு சீன் வந்து சொல்லுவார் பாலசரவணன் வந்து, ஐயோ நீ வந்து ஒரிஜினல் ஜாதி வேணும் ஒரு நம்பிடலாம். ஆனா இந்த மாதிரி உன்ன மாதிரி மலுப்புறானு பாரு அவனை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சீன் ஒரு இது சொல்லுவார். அதாவது ஒருத்தன் வந்து எஸ்சி ஃப்ரெண்ட்ல வச்சிருப்பான். ஆனா வந்து நான் எஸ்சி எல்லாம் பாக்குறது இல்லப்பா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இருக்கு நீ பேசலாம் அப்படின்னு ஒரு சீன் சொல்லுவாரு. அது வந்து நல்ல அட்டாச்மெண்ட் டைலாக். அதே மாதிரி கடைசியில வந்து கிளைமேக்ஸ் வந்து நல்ல பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஆனா அதை நீங்க வந்து கடைசியில வந்து அழகிய தமிழ் விஜய் மாதிரி நான் வந்து அதுக்கு வேண்டியதை விட்டு அந்த மாதிரி சொல்ல தேவையில்லை. ஸ்பூன் ஃபீடிங் பண்ண தேவையில்லை. அது வந்து விட்டுருக்கணும். ஏன்னா நீங்க இந்த பாலசரவண சொன்ன டைலாக் தான் அந்த கடைசியில வருது. எதுக்கு நீங்க அதை பண்ணணும்? தேவையில்லை. அதை அப்படியே விட்டுருங்க. அவன் எல்லாருமே இப்ப அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அதனால நீ விட்டு கொடுத்து வளர்ற மாதிரிலாம் தேவையில்லை. அது வந்து வேஸ்ட் அந்த சீன்லாம். மற்றபடி எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. என்னன்னா இதுல வந்து ஒரு டெம்ப்ளேட் கதை. எனக்கு இந்த படம் போகவே விருப்பம் இல்லை. எல்லாருமே வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி போகல. ஆனாலும் நம்ம போய் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படம் ஒரு ஃப்ரெஷ் ஒரு இருந்துச்சுங்க. அதாவது இப்போ வார வாரம் வந்து மலையாள படம் வருது அது வருதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து தமிழ் படம் வந்து கொஞ்சம் வார வாரம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான படங்கள் வருது. இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு இதா இருக்கு தமிழ் சினிமாக்கு. புது டைரக்டர் தான் வந்து சினிமாவை காப்பாத்துறது. இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கிற படங்கள் இதெல்லாம். இது எல்லா படங்களுக்கும் ரீஜியன்ல வந்து எல்லா இதுலயும் ஓடும். ஓடிடியில வந்து இனியும் வந்து இது கொண்டாடப்படும் நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா அசால்ட்டா பண்ணியிருக்காங்க எல்லா சீனுமே அந்த மாதிரி. அப்புறம் இதுல வந்து வருஷங்கள் குறிப்பிடும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா 1900 இது 2005 2020 எல்லாம் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பால் 15 ரூபாய் இருந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவானுங்க. அதுக்கப்புறம் பால் 40 ரூபா 35 ரூபாய் இருந்த காலம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் இந்த வீக்ல வந்த ஒரு நல்ல சூப்பர் படம் இது. எல்லாருக்கும் தவறாம போய் பாருங்க. இப்போ வந்து எல்லாம் இந்த மீடியா பிரீமியர் ஷோலாம் போடுறாங்க. பார்த்துட்டு வந்து இது அன்னைக்கே வந்து நொட்டணுமா ரிவ்யூ? ஏன் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை போடுங்க. அப்படி ஒரு வெறியா உங்களுக்கு அப்படியே வியூ வெறியா? ஒரு காலத்துல வந்து கார்பரேட் இந்த பெரிய பெரிய நடிகர்கள் வந்து வந்து அவங்க வந்து வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி ஏன்டா ஒரு சாதாரண மனுஷங்களோட வாழ்க்கையை இது பண்றீங்கன்னு சொல்லி யூடியூப் சேனல்லாம் புலம்புனானுங்க. இப்போ வந்து பார்த்தா இவனால இதை பண்றானுங்க. ஏன் வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை போடுங்க. நாங்களே என்ன பண்றது அப்புறம்? புதுசா வந்து வளரவே விட மாட்டீங்க. தேங்க்யூ.